ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பு பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் உள்ளத்தில் சொந்தமானா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஒரு மகிழ்ச்சியாய் பார்க்கும்போது சபைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தினால் நாளை நமக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதத்திலே ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்னதான இந்த இறுதி கட்டளையை சகோதரர் டேவிட் வாசிக்க போய் மத்தேயு 28ஆம் அதிகாரம். முன்குறித்தபடி அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் இந்த நாளில் 6 பேர் ஆண்டவரை ஞான உடன்படிக்கைக்கு ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க வேண்டும் நீர் நினைத்த தீர்மானம் ஆண்டவர் நடந்து அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆமென். அன்பு தம்பி ரூபனுக்காக கர்த்தரை நாமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்சியிலே கேட்டது போல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். இயேசுவை ருசிக்க ஆண்டவர் கடந்த நாளிலே மகனுக்கு கொடுத்த கிருபை ஷார்ட் டைம் தான். ஆனால் அதற்குள்ளாக கர்த்தரை ருசித்து பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி அவரோடு கூட உடன்படிக்கப்படுகிற இந்த நாளில் அன்பு மகனுடைய ஆமென் கரத்தை கர்த்தர் பிடித்து முடிவு பரியந்த நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் 2026 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமிக்கு ரட்சகராய் வெளிப்பட்டவரும் ராத்திரியின் காலத்திலே பாடுபட்டு வருகை அன்பு சகோதரர் ரூபர்ட் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் சபை நடுவில் சொன்ன உங்களுடைய சாட்சியின்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற கர்த்தருடைய கற்பனையின்படி நான் உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் முடிவு வரைந்த உங்களுள்ளாயிருங்கள். அப்பொழுது நீங்களும் அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைவார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மொத்தத்தில் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். சபையோடு கூட சபையிலே வளர்ந்த மகள் என்ற நாட்கள் வரும்போது இயேசுவை அதிகமாய் நேசிக்கும்
ஆமென். அந்த நேசரோடு நான் வாழும் என்ற ஒரு ஆசை பிள்ளைக்குள்ளவரும் அவரோடு கை கோர்க்கும்படியாக இந்த நாளை ஆமென் இந்த நாளுக்காய் ஆயத்தமாகி ஆமென் இந்த தொட்டியிலே ஆமென் ஸ்தானத்திற்காய் வந்து இருக்கிற அன்பு மகளை ஒரு விசை கர்த்தரை கரம் தொடும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் காட். 2026 வருடங்களுக்கு முன்பு பரிசுத்த கன்னிமரியாட்டத்தில் உட்பொருத்தி பிறந்தவர் எல்லாத்தின் காலத்திலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது. 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கும் பிதாவுடைய வலது வாரிசத்தில் வீட்டிலிருந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் தமக்காய் காத்திருக்கிறவர்களை சேர்க்கும்படி பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை அன்பு மகள் ரியா விசுவாசிக்கிறாயா? பிரைஸ் காட். ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற கட்டளைப்படி பிரைஸ் காட் நாம் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்களாயிரு, அப்பொழுது நீயும் ஜீவனிடத்தை பெற்றுக் கொள்வாய்.